لبيك لبيك لا شريك لك لبيك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் இந்த உலகத்தில் கட்டப்பட்ட முதல் மஸ்ஜித், அதாவது காபா. காபா வந்து முதல்ல கட்டின ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டினே. மூணாவது வந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் வந்து குறைஷிகளால் கட்டப்பட்டுச்சு. நாலாவது வந்து முஹம்மது இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹும், கடைசியாக வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அவர்களால் இந்த காபா கட்டப்பட்டுச்சு. காபாக்கு வந்து பைத்துல் அத்தீக், மஸ்ஜிதுல் அல் ஹரம், அது மாதிரி நிறைய நேம்ஸ் எல்லாம் குர்ஆன்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. இந்த காபாட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு வந்து 4 கார்னர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்குது. ருக்னுல் ஹஜர் இந்த முதலாவது கார்னர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கார்னராக கன்சிடர் பண்ணப்பட்டிருக்குது. இந்த கார்னர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான கார்னர் உண்டு. இரண்டாவது ஸ்வர்க்கத்திலேயே இறக்கப்பட்ட ஹஜருல் அஸ்வத் கல் வந்து இந்த கார்னர் தான் பதிக்கப்பட்டிருக்குது. இந்த ஹஜருல் அஸ்வத் கல் பற்றி சொல்ல போனால், நாங்கள் தொடுவதாலேயோ முத்தமிடுவதாலேயோ எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ப்ரொஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. ரெண்டாவது கார்னர் தான் ருக்னுல் இராக்கி, மூணாவது கார்னர் ருக்னுல் ஷாமி. ருக்னுல் இராக்கிக்கும் ருக்னுல் ஷாமிக்கும் இடையில வந்து சி ஷேப் ஸ்ட்ரக்சரும் நீக்கும். அதுக்கு நாங்கள் ஹிஜ்ர் இஸ்மாயில்னு சொல்லுவோம். யாரெல்லாம் இந்த ஹிஜ்ர் இஸ்மாயில தொழுறாங்களோ அவங்க காபாக்குள்ள தொழுந்த அளவுக்கு சமமான நன்மை வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் நாலாவது கார்னர் ருக்னுல் யமானி. இந்த ருக்னுல் ஹஜருக்கும் காபாவுடைய கதவுக்கு இடையிலும் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு நாங்கள் முல்தஜாமின்னு சொல்லுவோம். அதே ஸ்பெஷலாக குறிப்பிடப்பட்டிருக்கேன்டா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த இடத்துல துவா கேட்டிக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஹஜ் செய்ய வரப்போக்குள்ள தவாஃப் வந்து கட்டாயம் செய்யணும். தவாஃப் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. தவாஃபுல் குதும், தவாஃபுல் இஃபாதா, தவாஃபுல் விதா. தவாஃபுல் குதும் வந்து நாங்கள் மக்காவுக்கு வந்த உடனே எங்களோட ஹஜ்ஜை ஆரம்பிக்கிறதுக்காக வேணும் செய்கிற ஒரு சுன்னத்தான தவாஃப் உண்டு. ரெண்டாவது தவாஃபுல் இஃபாதா. தவாஃபுல் இஃபாதா வந்து ஹஜ்ஜுடைய ஃபர்லான தவாஃப், நாங்கள் கட்டாயம் செய்யவே வேணும். அப்போ தான் எங்களோட ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும். மூணாவது தவாஃபுல் விதா. தவாஃபுல் விதாக்கு நாங்கள் வந்து ஃபியாவுல் தவாஃப்னு சொல்லுவோம். எங்களோட ஹஜ் வணக்கங்கள் நாங்கள் முடிச்சதுக்கு போகிறோம். மக்காலேருந்து எங்களோட பர்டிகுலரான கண்ட்ரிக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணதுக்கு முந்தி சேரேதான் தவாஃபுல் விதான்னு சொல்லப்படுது. இந்த தவாஃப் என்றா காபா வந்து 7 முறை சுற்றுவது. தவாஃப் எப்படி நாங்கள் ஆரம்பிக்கிறேன்னா, ஒன்றாவது ருக்னுல் ஹஜர் கார்னர்ல இருந்து ஹஜருல் அஸ்வத் தொட்டோ முத்தமிட்டோ தான் எங்களோட தவாஃப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணும். இப்போ எங்களுக்கு அதை தொடையில்லாத ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு நேரம் நாங்கள் கையை நீட்டி அதை தொடுவதாக முத்தமிடுவதாக நினச்சி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்ன்னு சொல்லி எங்களோட தவாஃப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணும். தவாஃப் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரப்போக்கல ஹிஜ்ர் இஸ்மாயில் பகுதிக்கு வெளியே எடுத்து நாங்கள் எங்களோட தவாஃப் செஞ்சு கொண்டு போகணும். ஏன்னா ஹிஜ்ர் இஸ்மாயிலும் காபாட ஒரு பகுதியாக தான் கன்சிடர் பண்ணப்பட்டிக்குது. அது மாதிரி ஆண்கள் வந்து அவங்களோட முதல் 3 சுற்றை வந்து லேசாக ஓடுற மாதிரியும் பேலன்ஸ் 4 ரவுண்ட்ஸை வந்து நடக்கிற மாதிரியும் தான் அவங்களோட தவாஃப் செஞ்சு கொண்டு போகணும். தவாஃப் செஞ்சு கொண்டு வரப்போக்கல காபாட 4th கார்னர் ருக்னுல் யமானி தொட்டு ஒரு சுன்னத்தான விஷயம் உண்டு, நபி அவங்க செஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி ருக்னுல் யமானிக்கும் ருக்னுல் ஹஜருக்கும் இடையில தவாஃப் செய்ய போகல வந்து ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தவ் வகினா அதாபன்னார் என்ற துவாவை ஓதணும். மற்றதாக நாங்கள் தவாஃப் செய்ய போகல வந்து தல்பியா சொல்லக்கூடாது. நாங்கள் திக்ரோ எங்களுக்கு தேவையான துவாக்களோ அது மாதிரி வந்து குர்ஆன் வசதை நாங்கள் சொல்லிக்கொண்டு போகணும். இப்படித்தான் எங்களோட தவாஃப் வந்து முடிக்கப்படுது. இதுக்கு மேலே அதிகமான விஷயம் வந்து நெக்ஸ்ட் பேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரா.